கேமரா காணிக்கைகள் வரணும். வருஷத்துல பிரமாண்டமாய் கிறிஸ்துமஸ் நியூ இயர் நடத்துவோம். அதுக்குள்ளார இது முன்னாடி சொல்லி போட்டே ஆகணும். நீங்க ஏதோ ஒரு பொறுத்துறையோடு போனதான் நடக்கணும். நாங்க இவ்வளவு சபைக்காக கொடுக்கிறோம், இந்த மாசத்துல நாங்க கொடுக்கறோம் செஞ்சு நீங்க பொறுத்து செய்யுங்க. கர்த்தருக்கு தேவையான சந்திப்பாரு. அப்புறம் கிறிஸ்துமஸ் காணிக்கை 2500 போடுவோம். அது நீங்க உங்களால கொடுக்க இயல முடியாது, அந்த காணிக்கை நீங்க கொடுக்கணும். சபைக்கு முன்னாடி கண்டு பதிக்கிற அந்த காரியத்துக்காக நீங்க கொடுக்கணும். ஏன்னா எப்பயும் கொடுக்க வந்திருந்த மகளை எப்போது மணிக்கு இருக்கிற கலந்து கொள்ளணும். ஜபம் கர்த்தர் நிறைவேற்றி குறி கேட்குறியா? அந்த குறியை கேட்காத. அவங்க வந்து குறி சொல்ற மாதிரி சொல்லி உன் குடும்பத்தை கழிச்சு விட்டுட்டு போறாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன்னை பார்க்கிறவங்க சமாதானம் அடைவாங்கன்னு இயேசு சொல்றாரு. எப்ப இயேசு சொல்லணும் ஒரு சமாதானம் அதானே ஊங்காத உண்மையா இல்லையா? வேணும் வெற்றில கருப்பு கருப்பா தெரியுமா ஏதாவது? கண்ண முடும்போது அப்படின்னு வரும்போது தெரியுதா? எப்ப இப்ப இல்லடா, இந்த வீட்டுல இருக்கும்போது தெரியுதா? கனவுல பாக்குறியா? கனவுல பாக்குறீங்களா? ஏசப்பா வைக்க கூடாது. கனவுல அது மாதிரி வரும்போது ஏசப்பா காப்பாத்துறான்னு சொல்றியா? ஒன்றும் வராது. ஓகேவா? ஐயா வெளியே வந்து விட்டு வெளியே வா. வெளியே கண்ண முடிக்க கண்ண முடிக்க வெளியே வந்து வெளியே வந்து அசுத்தாவி வெளியே வந்து வெளியே வந்து வெளியே வந்து வெளியே வா வெளியே வா. அக்னி 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 நான் சொல்றேன். அக்னி அக்னி சதமலம் வெளியே வந்துரு வெளியே வந்துரு வெளியே வந்துரு. வயிற்றிலிருந்து வாய் வரைக்கும் இயேசுவின் வல்லமை இறங்குது. வல்லமை இறங்குது. வல்லமை இறங்குது. எப்பொழுது இவனுக்குள்ள இருக்கிற ஆவிகள் குடும்பமா 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நீங்க கொடுத்து சொன்ன நபருக்கு Akin.
ஜெபிக்கணும் சிஸ்டர். கருப்பு வெட்ட போனாலும் ஜெபிங்க. வெளியே போ, கால் வெளியே கொண்டு வர ஆறு. எல்லா புதுசு அவன் குழம்பு கொடுக்குறாங்க, அதெல்லாம் நீ மறக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வீட்டு சில சூழ்நிலை வச்சுருக்காங்க. அது வந்து உன் வயிற்றுக்குள்ள போயிட்டு படிப்பு, திருமணம், வேலை வாய்ப்பு எல்லாத்துக்கும் வந்து எருமை மாதிரி ஒரு ரூபம் சொல்லிட்டே வரும். புரியுதா? அந்த ரூபம் வாழ்க்கை எடுத்துட்டு நோதுகமா இந்த ரூபத்தை கொண்டு வர ஆவிகள் நிமிஷம் சின்ன பிள்ளையில மெல்ல பிள்ளையில குடும்ப பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கிறேன், ஒரு கடன் பிரச்சனையும் மாட்டிட்டு இருக்கிறேன். உனக்கு சின்ன பிள்ளையில கொண்டு போய் ஒரு முறை மருந்து எடுத்துருக்கிறேன். அந்த நாளில் வச்சுட்டு அப்படி முடி முடிச்சுட்டு உனக்கு மேரேஜுக்கும் சில அது இருக்குது இது இருக்குன்னு கழிப்பு கிடைச்சாங்க. அந்த கழிப்பும் உங்கள் வாழ்க்கையில் சேர்ந்துருக்கு. இன்னைக்கு சில கிரியை செஞ்சுருக்குது, அது நீங்கிடும். தொடர்ந்து வா, அமாவாசைக்கு வா, தோ போதுவா, கண்ண முடிக்க சோத்த சொல்லிட்டு வெளியே வந்து வெளியே வந்துரு. அக்னி 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 உடம்புடைய சுத்தம் எல்லை ரெண்டு கிரியை செய்யுது. இயேசுவின் நாமத்தால் இந்த எல்லைக்குள்ள கிரியை செய்கிற எல்லா அசுத்த ஆவியும் வெளியே போயிட்டு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது, வெளியே போ. என்ன ஜாப் எடுத்து அவருடைய இயேசு ரட்சிக்கப்பட்ட விரோதமான வீணான பிரச்சனை இதுவரைக்கும் கர்த்தர் உன்னை காப்பாற்றுவாரு. இனி நீ வந்து இந்த மாதிரி ஒரு பொத்துக்கு போய் நீ வந்து நல்லது ஜாதி அதன் மூலமாக சில சாப்பிடும் புரியுதா?
வா வெளியில. கட்டி வச்சு வேடிக்கை பார்த்தாலும் வீட்டில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும்படி இருக்கிற இடத்துல சில பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுனால சில சூனிய கட்டுகள் வீடு கட்ட முடியாதபடி நீ நல்ல வாழ்க்கை வாழ முடியாதபடி கட்டுகிறாங்க. அந்த கட்டுகளை கட்டுறாங்க. நரம்புக்கு நரம்பு நீ படுத்து இருந்துச்சுன்னா வலிக்கும். என்னமோ வேலை செஞ்ச மாதிரி உண்மையான அந்த வலி இதோட ஓடும். கண்ணை மூடி இயேசு நல்ல விசுவாசி, இயேசுவே இந்த இயேசு இருக்கிற விடுதலை தொடர்ந்து மாமா நல்லா வச்சுக்கலாம். படிப்பில் உடம்பு ஏற்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வெளியில் சோகம் பண்ணிட்டு இப்போ உடம்பு குறிப்பிட்ட நாள் சோகப்பட்டாங்க. ஒரு நாங்கள் நிர்பந்தத்துக்கு ஏற்ற சாதனை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சோம். பயப்படக்கூடாது, புரியுங்களா? ஒன்றும் உங்களை செய்ய முடியாது. நீங்கள் ஏசப்பா தான் இருக்கிறார். நீங்கள் இனிமேல் நல்ல அந்த வேலைகளை ஆரம்பிக்கலாம். புதிய வேலைகளை ஜபத்தோட பண்ணணும். நான் ஒரு சேனல் புண்ணியத்தினால சில வழக்குகளில் ஏற்போது 3 பேர் சேர்ந்த ஒரு மனுஷன் ஏறி அரசியலில் நீங்கள் விட்டுக்கூடாது. விலகி இருக்கணும். பல வருஷங்கள் 3 வருஷம் நீங்கன்னா உயிருக்கு ஆபத்து. அது மாதிரி தான் புதிய காரியங்களை இந்த வருஷத்தில் நீங்கள் தொடங்குங்க. ஆனால் சோகமொழிக்கு தொடங்கினாலும் வெற்றி காண முடியும். இல்லைன்னா அது திரும்பி தோல்வியாகி கிறிஸ்தலுக்கு சில வியாதிகள் வேதனைகளும் அது மருத்துவ செல்ல இருக்கும். இப்போ கூட நீங்கள் உடம்புல இருக்கிற கட்டுகள் வியாதிகள் பல நாடுகளுக்கு உங்களுக்கு கொண்டு தெய்வத்தெல்லாம் வாய்ப்பு இனி அவர் செய்கிறபடி நீங்கள் கற்றுக்கிட்டு போயிட்டு ஆனால் நீங்கள் சொல்லிக்கிறப்ப ஒரு வாரமாக அப்படி உள்ள சத்தியவாணி சிஸ்டர் கொளத்தூர் வீடுகள் பிரதிஷ்டர்களுக்கு சபையாரால் கூடி வீட்டுக்காரர்களை செபிக்க வரும்படியால் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த வீட்டுக்காக எந்த தடையும் வரக்கூடாது. சமாதானத்தை கற்றுக்கொள்ளுமாறாக அந்த ஒரு குடும்பத்தில் செய்வன கட்ட நீ போய் பண்ணீங்க. இனிமேல் அந்த இடத்துக்கு போகாதா? பண்ணுங்க. கர்த்தர் அதை கண்டுபிடிச்சு கொடுத்து தருவாங்க. நன்றி ஆண்டவரே. காலில் சுக்குன்னு எனக்கு வலி இருக்குது. இதனால மந்திரவாதிகிட்ட நான் போகலாமா?
என் குடும்பம் ரெண்டா போகுது, வீடு கட்ட முடியல, புருஷன் குடிகாரனா இருக்கிறான், வயிறு மந்து இருக்குன்னு சொல்லி புதுசா ஒருத்தவங்க வந்திருக்கீங்க. நீங்க மந்திரவாதிகிட்ட போறீங்க, ஏசப்பாவை தேடி வாங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். தலையில கட்டி, ஒரு சகோதரி தலையில கட்டி இருக்குது, கர்த்தரை தேடிவா, கர்த்தர் அதை கரைய பண்ணுவா. மகனுடைய கல்யாணம் சீக்கிரத்தில் நடக்கும், தடைகள் யாவும் நீங்கிறது. உபவாசம் இருந்து ஜெபம் செய். எச்சி முழுங்கும் போது தொண்டையில வலி இருக்குது, தொண்டையில கை வை, கர்த்தரோட சுகத்தை தருகிறார், கர்த்தரோட சுகத்தை தருகிறார். இக்கப்பட ஹாந்தோரி வீடுகிறாரா நீ கதா ஹதாரி யூதபஹா மஹமஹமது. தொடர்ந்து படிப்போம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஜனங்களுடைய எல்லா குறைகள் நீங்குகிறது, கண்ணீரெல்லாம் கழிப்பாய் மாறுகிறது, வியாதியை மறைகிறதை பார்க்கிறேன். ஜனங்களுக்கு ஆண்டவர் மனம் திரும்புதல் கொடுக்கிறார், நானே கொடுக்கிறேன், கொடுக்கப்படாது. தலைப்பு என்ன அப்படின்னா, யார் சொன்னது சொல்லுங்க. அது என்ன பாஸ்டர், யார் சொன்னது, யார் தான் சொன்னது அப்படி பார்ப்போமா? உபாகமம் 30:1-7 வரைக்கும் பார்ப்போம். உபாகமம் 30:1-7 வரைக்கும். நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமாகிய இந்த காரியம் எல்லாம் உன்மேல் வரும்போது உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போய் இருக்கும்போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கே நாம் திரும்ப வேண்டும். இந்த உலகத்தை பாருங்க, எல்லாம் பாருங்க, இந்த உலகத்துல ஒரே ஒரு தெய்வம் தான் இருந்துச்சு, ஒரே ஒரு ஜாதி தான் இருந்துச்சு. போக போக மனிதர்கள் பல ஜாதிகளாயும் பல மதங்களாயும் பிரிஞ்சு போனுச்சு. இன்றைக்கு பல ஜாதியாய் பல மதங்களா பிறந்த மனுஷன் உலகம் முழுவதும் சிதறிட்டானாம். சொல்லுங்க, எப்படி போய் கிடக்குறான்? சிதறி போய் கிடக்குறான். அவனுக்கு குடிக்க சில இடங்கள்ல தண்ணி கிடைக்கல, சிலர் அடிமை வேலைகள் செய்யறாங்க, அநேகர் சிதறி போய் வியாதியோடும் வேதனையோடு இருக்கிறார்கள், அநேகர் பெரிய பெரிய பணக்காரர்களா இருக்கிறாங்க. ஆனாலும் மனிதர்கள் இன்னைக்கு சிதறி போய் கிடக்குறாங்க, சிதறி போய் இருக்கிறாங்க. அப்ப அந்த சிதறி போன மக்கள் இப்ப யோசிக்கிறாங்க, நான் என்னதான் பாவம் செஞ்சேனோ, எனக்கு ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது, ஒரு மனிதன் தன்னை உண்டாக்கின கடவுளை மறந்து வேற தெய்வங்களை வணங்கும் போது அவன் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்படுறான். அப்ப சிதறடிக்கப்பட்ட போது அவன் யோசிக்கணுமா? எப்படி யோசிக்கணும்? ஐயோ, எனக்கு ஏங்க இவ்வளவு கஷ்டம் வருது, நான் நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனா வீட்டுல காசு தங்க மாட்டுது, எவ்வளவு மாத்திரை சாப்பிட்றேன், ஆனா எனக்கு என்ன பண்ண மாட்டுது, வியாதி சரியாக மாட்டுது. அப்ப என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, ஆனா நிம்மதி இல்லை, என்னால பாவத்தை விடவே முடியலங்க அப்படின்னு இன்னைக்கு மனுஷன் சிதறி கிடக்கிறான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தேடுறான் மனுஷன். என்னதான் காரணம், யார் அதற்கு காரணம் அப்படின்னு இவன் அப்படி தேடும் போது இவன் என்ன பண்றான்? ஜாதகம் பார்க்கறான், ஜோசியம் பார்க்கறான், அடுத்தது மனுஷனையும் வெட்டி பலியிடுறான், என்னென்னமோ செய்யறான். ஆனா அப்படிலாம் செஞ்சு காலங்காலமா செஞ்சு பார்த்து கூட அவனுக்கு மனசுல என்ன வரல? நிம்மதி வரல, வாழ்க்கையில சமாதானம் வரல. எத்தனையோ தெய்வங்களை உண்டாக்கிக்கிட்டான். இன்னைக்கு உலகத்துல 33,000 கோடி கடவுள் இருக்குதான். அவன் ஜாதியை உண்டாக்கிக்கிட்டான், அவன் கடவுளை உண்டாக்கிக்கிட்டான். ஆனா நிம்மதி இருக்கான்னா இன்னைக்கு உலகத்துல நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஆனா அவன் கேட்கிறான்,
என்னதான் காரணம்னு ஃபர்ஸ்ட் கேட்கறான். அதையும் அவனுக்கு கண்டுபிடிக்க முடியல. அப்ப லாஸ்ட்ல என்ன சொல்றான், இதெல்லாம் என் தலை எழுத்து. யார் சொன்னது? அதுதான் யார் சொன்னதுன்னு கேட்டேன். நான் பாவம் செஞ்சுட்டேன், இனி எனக்கு விடுதலையே இல்லை. நான் துரோகம் பண்ணிட்டேன், இனி என் வாழ்க்கையில நிம்மதி கிடையாது. நான் இப்படியே சாக வேண்டியதுதான். என் வாழ்க்கையில நான் சரியா வாழல, லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கேன். இனி நான் மனம் திரும்பினா கூட வாழ என்னால முடியாது. என்னை காப்பாத்துறது யார் இருக்கா அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா, அதை தான் ஆண்டவர் கேட்கிறாரு. உங்களை காப்பாற்ற மாட்டேன்னு யார் சொன்னது? உங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு தெய்வம். கத்தி வச்சு ஒன்னு மிரட்டல, அம்பு வச்சு ஒன்னு மிரட்டல, மீச வச்சு ஒன்னு மிரட்டல. உன்னை கையில் ஏந்தி கொண்டு போகிற ஒரு தெய்வம் உண்டு. உன் அப்பா நீ சரியில்லைன்னு சொல்லலாம், உங்க அம்மா ஏன் பெத்தன்னு சொல்லலாம், உன் புருஷன் உன்னை பார்த்து இவளை கட்டிக்கிட்டு ஏன் தான் வந்தன்னு சொல்லலாம், புருஷன் பார்த்து பொண்டாடி சொல்லலாம் பேய் பிசாசுன்னு சொல்லலாம். இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், பின்தொடர்ந்து உன்னை வந்து உன்னை காப்பாற்றுவேன், உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லுகிறார். நான் சொல்லவில்லை, இயேசு சொல்லுகிறார். எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? சிதறி போய் கிடக்குறாங்க. உலகம் முழுவதும் இன்னைக்கு மக்கள் சிதறி போய் இருக்கிறான். எல்லா ஒரு ஜாதிங்கிறான், ஒரு மதங்கிறான். ஆனா எல்லாருமே அன்னாடங்காட்சியா வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து இயேசு சொல்றாரு, நீ வா அப்படிங்கிறாரு. இல்ல நான் பாவி, நான் ரொம்ப பாவம் செஞ்சுட்டேன், இனி சர்ச்சுக்குள்ள உட்கார்றதுக்கு எனக்கு வழி கிடையாது, நான் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு ரொம்ப பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு சர்ச்சில் உட்கார்றதுக்கு வழி இல்லை, இயேசு இனிமேல் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று மனிதர்கள் சொன்னாலும் இயேசு சொல்லுகிறார், யார் சொன்னது நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுங்க. இயேசு சொல்றாரு. ஒரு 10 ரூபா பணத்துக்காக இவன் பொய் சொல்லுவான்னு நீங்க சொல்லலாம், இல்ல நான் சொல்ல இயேசு சொல்றாரு. படிங்காத சிதறி இருந்த மக்களை, இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய சிறையிருப்பை என்ன பண்ணுவாராம்? அந்த சிறை கதவெல்லாம் உடைச்சிட்டு உன்னை திரும்பி கொண்டு வருவாராம். சிறையிருப்பை உடைத்து உனக்கு இறங்கி உன்னை சிதறடித்த எல்லா ஜனத்திலிருந்தும் சேர்த்து கொள்ளுவார். உன்னை என்ன பண்ணுவாரா? சேர்த்து கொள்வார் அவரோட. இப்ப யார் சொன்னது உன்னை சேர்த்துக்க மாட்டான்னு? நான் முன்னாடி நல்லா இருந்தேங்க, பாவம்லாம் செய்யாம இருந்தேன், நல்லா ஞானஸ்தானம் எடுத்திருந்தேன். ஆனா இப்ப போக போக 2 பிள்ளை பிறந்துச்சுங்க, வயசு வந்துச்சுங்க, எல்லா பாவமும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆனா என் மனைவிக்கு தெரியறதில்லை, என் பிள்ளைக்கு தெரியறதில்லை, எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியறதில்லை. நல்ல பிள்ளையா தான் இருந்தேன். ஆனா இப்ப எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம நான் பாவம் செய்யறேன், என் மனைவிக்கு தெரியாம நான் பாவத்துல மாட்டிக்கிட்டேன். இயேசு என்னை கண்டிப்பா மன்னிக்க மாட்டாரு. எங்க பாஸ்டர் அப்படிதான் சொன்னாரு, சர்ச்சுக்கு நிறைய பேர் போறாங்க, அப்படிதான் சொன்னாங்க, இனி நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இயேசு உன்னை ஏத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன செய்யறதுன்னு நீங்க உள்ள குமரி அழுது வேதனையோடு வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? யார் சொன்னது என்று ஆண்டவர் கேட்கிறார். உன்னை திரும்பவும் கூட்டி சேர்த்துக் கொள்வார். நீ பாவத்தெல்லாம் விட்டாதான் உன்னை காப்பாத்துவோன்னு எந்த இதுலயுமே கிடையாது. எகிப்துல ஆண்டவர் விடுதலை பண்ணாரு. யாரை வச்சு? செங்கடல் 2 பொளந்துச்சு, வானத்திலிருந்து மண்ணா பொழிஞ்சிச்சு, கடல்லாம் ஆறுலாம் ரத்தமா போனுச்சு. எத்தனை பேர் மனம் திரும்பி இருந்தான்? ஒருத்தன் கூட மனம் திரும்பல. ஆனா மனம் திரும்பாமலே அவனுக்கு என்ன பண்ணாரு? விடுதலையை கொடுத்தாரு. விடுதலையை பெற்றுக்கிட்டு கூட அவன் மனம் திரும்பல. இது எவ்வளவு பெரிய கொடுமை! எங்க மனமே திரும்பலங்க. அவன் செங்கடல் 2 பிளந்துச்சுங்க. அவனுக்கு வானத்திலிருந்து அக்னி இறங்குனுச்சு, தண்ணிலாம் ரத்தமா போனுச்சு. அவன் எகிப்தியில வந்து இருட்டு வந்து அவன் தடவிட்டு கிடந்தான்னு போட்டிருக்கு பைபிள்ல. அவ்வளவு அற்புதங்களை மனம் திரும்பாத இஸ்ரவேலுக்காரர்கள் செய்யும் போது நீ மனம் திரும்பணும்னு எண்ணம் உள்ள உனக்கு ஏன் செய்ய மாட்டார்? நான் சொல்றது பொய்யா? அப்ப மோசே போகும்போது அத்தனை பேர் மனம் திரும்பணும் தானா? பைபிள் போட்டிருக்கா? 10 முறை சோதிச்சான். 20 வயசுக்கு மேல உள்ள ஒரு பய கூட மனம் திரும்பலன்னு போட்டிருக்குது. மோசையே போயிட்டாரு, முடிஞ்சு போச்சு கதை. 2 பேர் தான் மனம் திரும்பி இருந்தானா. அவன் யாராரு? காலிப்பு
யோசுவாவும் பாக்கி எல்லாரும் அங்கேயே சித்தப்பட்டான். அப்ப அவ்வளவு கொடுமையா இருக்கும் போது அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில ஏன் நடக்காது? உங்க செங்கடல் ஏன் ரெண்டா பிழக்காது? உங்க எதிரிகளுக்கு முன்பாக உங்க தலை ஏன் உயர்த்த மாட்டார்? உயர்த்தின பின்பு நீ ஆண்டவர் என்ன பண்ணும்? மகிமைப்படுத்த வேண்டும். அப்ப கூட்டி சேர்க்கிறாருங்க. யார? இந்த செதறி போய் கிடந்தவன் எல்லாம் ஒண்ணு சேர்க்கிறாரு. ஒண்ணு சேர்த்து உன்னுடையவர்கள் படிங்க. வானத்து கடைசி எவ்வளவு தூரங்க? அவ்வளவு தூரம் துரத்தப்பட்டிருந்தாலும் அதான் லாஸ்ட். இனிமேல் நான் செஞ்ச பாருங்களா, நான் செஞ்ச பாவத்துக்கு இனி பரிகாரமே இல்லைன்னு யாராவது சொல்றீங்களா? யார் சொன்னது? திரும்ப சொல்லுங்க. அப்படியே அதான் அவன் கடைசி இயேசு சொல்ற. நான் சொல்றேன்னா வானங்கிறதே முடிவு இல்லாதது. அந்த வானத்துக்கு கடைசியில போயிட்டாலும் அவனை திரும்பி நான் கூட்டி சேர்க்கிறேன். நான் சொல்றேன்னா யார் சொல்றா? திரும்ப படிங்க. வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டு இருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தில் உனக்கு சுதந்திரிக்கும்படிக்கு அதில் உன்னை சேர்த்து உனக்கு என்ன செய்வாரா? என்ன செய்வாரா? இவ்வளவு நாள் நான் ஞானஸ்நானம் எடுத்த பிறகும் இவ்வளோ பாவம் செஞ்சேனே. செஞ்சுட்டடா. ஆனா நீ மனம் திரும்பினா உனக்கு என்ன செய்யறங்கிறாரு? தீமை செய்யறங்கிறாரா நன்மை செய்யறங்கிறாரா? நீ எவ்வளவு தூரம் பாவம் செஞ்சுட்டு போயிட்ட? கடைசி ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சு. இனி எனக்கு பரிகாரமே கிடையாது. நான் அதுக்காக இப்ப புதுசா இருக்கிறவங்க இனிமேல் அப்ப நிறைய பாவம் செய்யலாம் இருக்குன்னு செஞ்சிடாதீங்க. யாராருக்கு எந்தன்னு தெரியாது. உனக்கு ஏற்கனவே அவர் கிரேஸ் மார்க் போட்டிருந்து நீ திரும்ப செஞ்சிருந்தீங்கன்னா அவுட்டு. யதார்த்தமா நடக்கணும். அதெல்லாம் திமிர்த்தனமா நடக்கக்கூடாது. சிலவங்க அதான் பிரசங்கத்துல இப்படி சொல்லிட்டீங்களே பாஸ்டர், அப்ப நான் எவ்வளவு வேணாலும் பாவம் செஞ்சுட்டு லாஸ்ட்ல சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னா அவர் பாவம். ஓஹோ, மனுஷன் முகத்தை பாக்குறாரு, ஆண்டவர் என்னத்தை பாக்குறாரு? ஓ இருதயத்தை பாரு. அவ்வளவு திமிரான்னு பிடிச்சி உடனே என்ன பண்ணுவாரு? அங்கே காய் வெட்டி கழுத்தறுத்து போட்டுருவாரு. நீ யதார்த்தமா கடவுளை விட்டு தூரம் போயிருக்கணும். திமிர் கொண்டு போய் செலவு செய்வான். அப்ப பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணாருல்ல, அப்ப நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். அப்ப எல்லாம் ஜாலியா எல்லா பாவம் பண்ணிட்டு லாஸ்ட்ல நான் போய் ஜாலியா போயிடுறேன் அப்படின்னா அது ஜாலியா இருக்காது, அது ஜோலியா போய்விடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆக யதார்த்தமாங்க இப்படி எல்லாம் நடந்துருச்சுங்க. நான் என்னங்க பண்றது? இப்படி நான் குடிச்சிட்டேன், இப்படி பாவம் பண்ணிட்டேன், இப்படி அக்கிரமம் பண்ணிட்டேன், நான் இப்ப அதெல்லாம் மனசு நொந்து வெந்து வந்திருக்கிறேன், என்னை ஆண்டவர் மன்னிப்பாரா? அப்படின்னா கண்டிப்பா மன்னிப்பார். உனக்கு சிதறடிச்ச இடத்துல இருந்து உன்னை கூட்டி சேர்ப்பார். உன்னை கூட்டி சேர்த்து உனக்கு நன்மையை செய்வார். சொல்லுங்க, நன்மையை செய்வார். ஹல்லேலூயா. கடன் பட்ட போது அதை தீர்ப்பவர் இல்ல. இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன் வரவில்லை. உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாங்க. உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாங்க. இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமுங்க. உனக்கு ஒருவர் இருக்கிறார், கொடுக்கிறா உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப யார் சொன்னது அப்படின்னா இயேசு அப்படி சொல்லல. உன்னை மன்னிப்பேன் என்று சொல்லுகிறா. நீ முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட நீ வந்து நான் உன்னை கூட்டி சேர்த்து உனக்கு நன்மைகளை செய்வார். அது மாத்திரம் இல்லாம இன்னொன்னு செய்யறாரு. என்னன்னு பாருங்களேன். உன்னை பெருக பண்ணுவார். என்ன சொல்லுங்க? ஐயோ, என்னை காப்பாத்த தெய்வமே இல்லையே, நான் செஞ்ச அநியாயத்துக்கு பரிகாரமே கிடையாது, நான் அவ்வளோ பாவம் செஞ்சிருக்கேன் பாஸ்டர்,
இதெல்லாம் யாருக்குமே தெரியாது, இனி எனக்கு அவ்வளவுதான் நீ இருந்தீனா, நீ மட்டும் இன்னைக்கு அந்த பாவத்தை விட்டுட்டு போ, அல்லது விட்டுடுவனு சொல்லிட்டு போ. கர்த்தர் உன்னை கூட்டி சேர்ப்பா, உனக்கு நன்மை செய்வா, உன் தாய் தகப்பனை விட உன்னை பெருக பண்ணுவாராம். பத்தாதா? பத்தாதா? இன்னும் வேணுமா? இதை விட என்னங்க? எங்க அப்பா அம்மாவோட நான் அதிக பாவம் செய்தவன், ஆனா நான் உணர்ந்த பிறகு எங்க அப்பா அம்மாவோட என் அண்ணன் தம்பியோட என்னை உயர்த்தி வைத்தார். உன்னை கர்த்தர் உயர்த்த போறாரு, உன்னை கூட்டி சேர்க்க போறாரு, உனக்கு நன்மையை செய்ய போறாரு. யாருக்கு தெரியுமா? யாரு சொன்னதுன்னு நீ கேட்கிற பத்தியா? உனக்கு. யார் செய்வான்னு கேட்கறதுயா? உங்களுக்கு. பிரைஸ் எல்லாம் கர்த்தர் நன்மையை செய்ய போகிறார் அப்படின்னு நான் சொல்றேன்னா? சொல்லுங்க, நான் சொல்றேன்னா? சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, ஏசப்பா சொல்றாரு, பிரியாவை பார்த்து சொல்றாரு, பிரியங்காவை பார்த்து சொல்றாரு, ஜோயலை பார்த்து சொல்றாரு, கோவிந்தனை பார்த்து சொல்றாரு, உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றாரு. யார் சொன்னது உங்களை காப்பாற்ற மாட்டேன்னு? கர்த்தர் நிச்சயம் உங்க எல்லாரையும் காப்பாற்றுவார். மனுஷன் சொல்லுவான், பாரு நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமே இல்லைன்னு, இவன் பெரிய இயேசு கிறிஸ்துக்கு செக்ரட்டரி மாதிரி சொல்லுவான். இல்ல, பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாரு. நீ கடைசியா போய் உன் கதையை முடிய போற நேரத்துல நீ திரும்பி வந்தா கூட உன்னை உயிரோட எழுப்புவார். லாசரு போல 3 நாள் நாரி கிடந்தாலும் உன்னை கர்த்தர் நீ முழு மனதோடு மனம் திரும்பினா என்றால் உனக்கு பெருக பண்ணுவார், உனக்கு நன்மையை செய்வார், உன்னை கூட்டி சேர்ப்பார், உன்னை ஆசீர்வதிக்கவே அது பாருங்க. பெருக உன்னை பெருக பண்ணுவே. உன்னை உற்ற மாட்டாருங்க ஏசப்பா. கையை பிடிச்சு சொல்லுங்க, உன்னை உற்ற மாட்டாரப்பா. நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் கை விட்டுருவாரு. யார் சொன்னது? கேளுங்க, யார் சொன்னது? பைபிள் சொல்றதா? யார் சொன்னது? நான் செஞ்ச பாவத்துக்கு யார் சொன்னது? நீ செஞ்ச பாவத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு கூட்டி சேர்ப்பேன். நீ செஞ்ச பாவத்தை உன்னை பார்த்து தான் சொல்றாரு அவரு பெருக பண்ணுவேன், உனக்கு தான் நன்மையை செய்வேங்கிறாரு. ஹல்லேலூயா. என் ஜாதி மறந்துட்டு, என் ஜனம் மறந்துட்டாங்க, என் அப்பா அம்மா மறந்துட்டாங்க, எல்லாருக்கும் முன்னாடி நான் கைவிடப்பட்டவனா இருக்கிறேனே. இல்லை, அவங்க கைவிட்டாலும் தேவன் உன்னை கைவிட மாட்டார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 53 - 56 வாசிங்க. லூக்கா 9 முடிச்சிடுறேன். லூக்கா 9. மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, ஆண்டவரே நீ எங்கே போனாலும், அதுக்கு முன்னாடி வாசிமா 51 வாசி. அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவை அடிக்க வரானோ. யார? கிராமத்துக்குள்ள வராருங்க. அந்த கிராமத்துல உள்ளவங்களாம் இயேசு என்ன பண்றான்? என் கிராமத்துக்குள்ள வரான்னு கையை கல்லை கட்டி எடுத்து அடிக்கிறது நிற்கிறான். அதை பார்த்த சீசர்கள் எல்லாம் சொல்றாங்க பாருங்க. ஆண்டவர் எலியா செய்தது போல பாத்தீங்களா? அடிக்க வர்றவங்கள சீசர்கள்லாம் ஏசப்பா உன்னையே அடிக்க வர்றாங்க, இவனை எல்லாரையும் தீர்த்து கட்டிடும். எப்படி? உனக்கு உன்னுடைய சீசன் ஒருத்தன் வந்தானோ, யார்? எலியாவை அடிக்க வந்தானோ. எலியா என்ன பண்ணானா, வானத்திலிருந்து அக்னி இறங்கிட்டோம் அவன் மேல, அக்னி இறங்கி அவனெல்லாம் சுட்டு போட்டுச்சு. அது மாதிரி பண்ணுவான் ஆண்டவருங்கிறான். அதுக்கு ஏசப்பா என்ன சொல்றாரு? அதட்டி அழிப்பதற்கு அல்ல, ரட்சிப்பதற்கு வந்தா. எல்லாம் ஆமென் சொல்லுங்க.
உனக்கு விடுதலை பண்ணுவதற்காக வராராம். பாருங்க, அவரை அடிக்க போனவனையே பார்த்து ஏசப்பா சொல்றாரு, அவனை அடிக்காத, அவனை நான் ரட்சிக்க போறாங்கிறாருன்னா, அவரை தொழுது கொள்ளுகிற உன்னை அவர் அடிச்சிருவாரா? புரியல நான் சொல்றது, ஹிந்திலேயே சொல்றேன். அவரை அடிக்க போறவனையே அவர் அழிக்கல, நீ அவரை ஆராதிக்கும் போது அவர் ஒன்னு அழிச்சிருவாரா? நீ என்ன பண்ணும்? அவரை ஆராதிக்கணும், முழு இருதயத்தோட மனம் திரும்பணும். பிரைஸ்லா. வாசிங்க 56 வரைக்கும். போனார்கள், போகையில் நோக்கி ஆண்டவரே என்றான். ம் 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 ம். பிரைஸ் தி லார்ட். ஏங்க அப்படி சொன்னாரு? இயேசுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சா? இல்ல, நேர காலங்கள் இல்ல. அவன் மரிச்சவனை போய் அடக்கம் பண்ணிட்டுப்பா, நீ வாப்பா அப்படிங்கிறாரு. எதுக்காக? நீ மனம் திரும்பி வா, மனம் திரும்ப சொல்லு. சொல்லுங்க, மனம் திரும்பி வா, மனம் திரும்ப சொல்லு. அப்ப இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்டு நாளைக்கு போய் மனம் திரும்புறேன்னு சொல்லலாமா? சொல்லுங்க. இல்ல, இன்னைக்கே நீங்க மனம் திரும்புறதுக்கு நாளைக்கு நேரம் இல்ல. இப்ப சுனாமி வருதுங்கிறான், அங்கங்க பூமி எதிர்ச்சி வருதுங்கிறான். என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. அப்ப இயேசு என்ன சொல்றாரா? இன்னைக்கே நீ முழு மனதோட நீ மனம் திரும்பி வா, அவரை ஏற்றுக்கொள், அவருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள், அவருடைய சிலுவை பாடுகளை அறிந்து கொள். அவர் உனக்காக ரெடியா கை நீட்டிகிட்டே இருக்காரு. சொல்லுங்க. நீ செய்ய வேண்டிய வேலை ஒன்னே ஒண்ணு, என்ன? உட்காந்து ஒப்பாரி வைக்காத, பாவத்தை நினைக்காத, எப்ப பார்த்தாலும் என்ன ஆண்டவர் பார்க்க மாட்டாருன்னு சொல்லாத, நான் பாவின்னு சொல்லாத. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்க, நான் மனம் திருப்பிட்டா என்ன ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாரு, என்னை பெருக பண்ணிட்டாரு, எனக்கு நன்மை செஞ்சுட்டாரு, எனக்கு கூட்டி சேர்த்துட்டாரு. போ. எப்ப? நாளைக்கா? இல்ல, இப்பயே மனம் திரும்ப. நேரம் இல்லை. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, புதைக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா மனம் திரும்புறதுக்கு நேரம் இருக்கா? இன்னைக்கே திருந்து, இன்னைக்கே திருந்து, இன்னைக்கே ஒப்புக்கோடு. உன் ஆண்டவர் உயர்த்த போறாரு. ஏன் வாழ்க்கையில வறுமையை நீ வச்சுக்கணும்? ஏன் உங்க வாழ்க்கையில நீங்க வேதனைப்படணும்? இல்ல, நீங்க மனம் திரும்பாம போய் என்னைக்காவது நிம்மதியா இருந்தீங்களா? உங்க பிள்ளைங்க நிம்மதியா இருக்கிறாங்களா? உன் கணவன் நிம்மதியா இருக்கிறானா? இந்த உலகத்துல உன்னால நிம்மதியா வாழ முடியாததுக்கு ஒரு காரணம் இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப சொல்றாரு, நீ மனம் மாறணுமே, நீ மனம் மாறன்னு இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கணுமே. உன் கண்ணீருக்கு யார் காரணம்? உன் வேதனைக்கு யார் காரணம்? உன் வறுமைக்கு யார் காரணம்? உன் துன்பத்துக்கு யார் காரணம்? சமாதானம் இல்லாம வாழ்க்கை முழுவதும் உழுந்து உழுந்து எந்திரிக்கிறீ, அதுக்கு காரணம் யார் என்றால் நீங்க தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நான் சுத்தமா என்னை எல்லாரும் கை விட்டுட்டாங்க, இயேசு என்னை கை விட்டுட்டான்னு சொல்லாதீங்க. யார் சொன்னது? நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னால் இந்த நாளிலே நீங்க மனம் திரும்பி போக வேண்டும். இதுதான் ஆண்டவர் நினைக்கிறாரு. அப்ப நான் என்ன பாஸ்டர் செய்யணும்? நீங்க மனம் திருந்தி இன்னைக்கு எனக்கு விடுதலை உண்டுங்கிற அந்த நம்பிக்கையோட போங்க, மனம் திரும்புங்க. ஈஸி தானே அது? கஷ்டமா? இல்லை. ஹல்லேலூயா. யோவான் 21 3-15 வரைக்கும் 3 வாசிங்க. யோவான் 21 முடிச்சிடுறேன், டைம் ஆச்சு. யோவான் 21 ம் 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 ம். ஆமென். இப்ப பாருங்க, இவர் என்ன பண்றாரு? இந்த பேதுரு இவ்வளவு 3.5 வருஷம் இருந்தாரு, நீ ஊழியம் செய்ப்பான்னு சொல்லி அவருக்காக தான் உயிரே விட்டு, அவருக்காக அவமானப்பட்டு, அவர் மறுதளிச்ச போது அவருடைய மனசையும் மாத்தி விட்ட அந்த பேதுரு ஊழியம் செஞ்சாரா, மீன் பிடிக்க போனாரா? அது தப்பா ரைட்டா? நமக்கு இருந்தா கோவம் வருமா இல்ல சிரிப்பு வருமா? என்னடா இது 3.5 வருஷம் சொன்னேன், திரும்பி உயிரோட வந்து காய்ச்சி கொடுத்துட்டேன்,
ஆனா அவன் என்ன பண்ணான், வலையை எடுத்துக்கிட்டேன் போடான்னு அவன் மீன் பிடிக்க போறான். அவன் போனாலும் பரவாயில்ல, இருக்கிற எல்லாரையும் அழைச்சிட்டு போறான். இப்ப பேதுரு மேல உங்களுக்கு கோபம் வருமா, அவன் மேல அன்பு வருமா? ஆனா இயேசுக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? அன்பு வந்துச்சு. அப்ப இயேசுவாவே நான் மாறிடுறேங்கிறவங்க கை தூக்குங்க. அப்போ உங்கள்கிட்ட வம்பு பண்றவங்க மேல உங்களுக்கு அன்பு அன்பு அம்பு வரக்கூடாது, அன்பு வரணும். என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, அந்த பேதுருவை பார்த்து என்ன சொல்றாரு, நீங்களும் அதான் அப்படி அப்படி வாழ்ந்து உங்களால வாழ முடியுமான்னு பாருங்களா. அந்த பேதுருவை பார்த்து என்ன சொல்றாரு, 15, 16, 17 வாசங்களா அதுல சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, பாத்தீங்களா எப்படி கேட்கிறாரு, துரோகம் செஞ்சவனையே பார்த்து கேட்கிறாரு, என் மேல அன்பா இருக்கியான்னு கேட்கறதா கிறிஸ்தவ வாழ்க்கை. சொல்லுங்க, வாய் திறக்க மாட்டீங்க. துரோகம் செஞ்சவனை பார்த்து சொல்லுங்க, என் மேல நீ அன்பா இருக்கிறியான்னு கேட்கறதா கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி கேட்டுருக்கீங்களா நீங்க? அதுக்கு பேதுரு என்ன சொல்றாரு, பழைய கதை பேதுரு தான். அவர் சொன்னார்ல, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், யாரு உன்னை கைவிட்டாலும் நான் உன் பின்னாடியே வருவேன், உயிரே போனாலும். அந்த பேதுரு தான் இப்ப என்ன பண்றாரு, வாங்கடா அவன் செத்து போட்டான், போய் நம்ம மீன் பிடிக்க போவோம் வாங்கடான்னு என்ன பண்றாரு, எல்லாரும் அடிச்சுட்டு போறாரா இல்லையா? அதுல இருக்க வசனம் அது படிங்க, டக்கு டக்குன்னு படிங்க, அதுல இருக்கு பாருங்க. அவன் மீன் பிடிக்க போறான். அவனோட பேதுரு மீன் பிடிக்க போகும்போது எல்லாரும் நானும் வரேன்னு சொல்லி எல்லாரும் மீன் பிடிக்க அழைச்சிட்டு போவானே, அந்த படிங்க அதுலயே தான் இருக்குது. மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் உம்மோட கூட வருகிறோன்னு சொல்லி என்ன பண்றாங்க, போறான், இருக்கிறவனையும் இழுத்துட்டு போறான். போ இருக்கா, அப்படிதான் அர்த்தம் விடுறான் சர்ச்சில். ஒருத்தன் கெட்டு போறது மட்டும் இல்லாம இருக்கிறவனு என்ன பண்றான், அடிச்சுட்டு போயிடுறான். லாஸ்ட்ல பார்த்தா சர்ச்சில் என்ன ஆகுது, அந்த மாதிரி இருக்கிற பேதுருவை பார்த்து இயேசு என்ன கேட்கிறாரு, என் மேல அன்பா இருக்கிறேன்னு கேட்கிறாருன்னா, அப்படி ஒரு வாழ்க்கை உங்களால வாழ முடியுமாங்க? அப்படி ஒரு மனுஷனா நீங்க நிக்க முடியுமாங்கன்னா நிக்க முடியாது. அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னாரு, கற்க கசடற கற்ற பின் நிற்க இயேசுவை போல. இயேசுவை போல, இயேசுவை போல அழகுள்ளோர் யாரும் இங்கு இல்லை, இதுவரை கண்டதில்லை காண்பது. அத தனி பெரும் கருணை. பிரைஸ் தி லார்ட். இப்ப கேட்கிறாரு, அதுக்கு பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. ஆமா ஆண்டவரு, அப்பா எப்படி பாருங்க, பொய்யிலையும் போய் நீர் அறிவீர்ட்டான். இந்த மாதிரி ஆள்கிட்ட தான் நீ போய் சுவிசேஷம் சொல்லணும். ரசிக்கப்பட்டவனா பட மாட்டானா சொல்லுங்க, ரசிக்கப்பட்டானா இல்லையா? பேதுரு உயிரே இயேசுக்காக கொடுத்தான், ரசிக்கப்பட்டான். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, நீங்கள் நானா இருந்தா அவன்கிட்ட போய் சொல்லி பாரு, போய் அந்த பக்கம் போய் இல்ல சொல்லிக்கிட்டே இருங்க இயேசுவை போல. ஏசப்பா பிள்ளைங்களா யாரு நீங்களா, என்ன சொல்ல மாட்டீங்க? அப்ப இயேசுவை போல சொல்லுங்க. சொல்றாரு, அவனை அப்படியே என்ன பண்றாரு, அன்பா மாத்திட்டாரு. அன்புனால மாறாது எதுவுமே கிடையாது. எல்லாம் கையை ஊத்தி ஆமீன்னு சொல்லுங்க. இந்த உலகத்துல உங்கள்கிட்ட அன்பு இருந்துச்சுன்னா அந்த அன்பு மூலமா இந்த உலகத்தை எவ்வளோ பேரை நீங்க ரட்சிப்புல வழி நடத்திருக்கலாம்.
ஆனா உங்க பக்கத்து வீட்டுக்காரியை போய் கேட்டா அந்த பொம்பளை மாதிரி வம்பு பிடிச்ச பொம்பளை யாருமே கிடையாதுங்க. ஏசி நாமத்தினால அல்லேலியா அல்லேலியான்னு சொல்லி அவ போய் மந்திரம் பண்ணிட்டு வராங்க. நான் என்ன பண்றாங்க, வெள்ளை சட்டை போட்டே எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவ என்னைக்கு வெள்ளை சட்டையை போடுறாங்களோ அன்னைக்கு எனக்கு தொல்லையா போயிடுதுங்கிறாங்க. அப்படி கிடையாது. அன்பை செலுத்துங்க, மீண்டும் மீண்டும் அன்பை செலுத்துங்க, மீண்டும் மீண்டும் செலுத்துங்க, வேற வழி கிடையாது. அப்ப செலுத்தும் போது இயேசு உயர்ந்திருக்கிறது போல நீங்களும் வாழ்க்கையில உயர்ந்திருப்பீர்கள். பிரைஸ்லாம். இப்ப தாவீதை போல பாவம் செஞ்சவன் பழைய ஏற்பாட்டுல யாருமே கிடையாது. ஏன்னா ஒரு கொலை செஞ்சான், யதார்த்தமா சாத்தானால பாதிக்கப்பட்டு, யதார்த்தமா திட்டமிட்டு கிடையாது. ஒரு கற்பழிப்பு செஞ்சான், ஒரு கொலை செஞ்சான், அடுத்து ஒரு கொலை என்ன பண்ணான் செஞ்சான். அவன் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஐயோன்னு அவன் அழுது புலம்பி அந்த பாவத்தை விட்டு முழு இருதயத்தோட அவன் திரும்பின போது அவனை ராஜாவாய் மாத்தினார். சொல்லுங்க, தீர்க்கதரிசியா மாத்தினாரு, ஒரு புலவனா மாத்தினாரு, ஒரு எழுத்தாளனா மாத்தினாரு, ஒரு ஐஸ்வர்யவனா மாத்தினாரு. அது மட்டும் இல்லாம அவன் பிள்ளையையும் ராஜாவை மாத்தினாரு. அதை விட என்னங்க வேணும்? அதாங்க கூட்டி சேர்க்கிறது. அவன் அவ்வளவு பாவம் செஞ்சப்ப எல்லாம் என்ன சொன்னானுவா, ஒருத்தன் மண்ணவாரி எதைச்சான், ஒருத்தன் கல்லை கட்டி எடுத்து அடிச்சான், இனி அவன் வாழ்க்கை அவ்வளவுதான் சொன்னான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, கூட்டி சேர்த்தார். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமாங்க, உங்களுக்கு தெரியல. அதே போலதான் உங்களையும் உயர்த்த போறாரு. பல முறையில உங்களை உயர்த்த போறாரு. தாவீதுக்கு ஒரு உயர்வு கொடுத்தாரா? ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன் விட்ட பிறகு அவனை ராஜாவை மாத்தினாரு, சங்கீதம் எழுதுற புலவரா மாத்தினாரு, எழுத்தாளனா மாத்தினாரு, போர் வீரனா மாத்தினாரு, அவன் பிள்ளைய ராஜாவை மாத்தினாரு. இது பத்தாதாங்க, செல்வம் தான் நான் மாத்தினாரு, ஆரோக்கியம் உள்ளவனா மாத்தினாரு. வேணுமா வேணாமா? தெரியும், இத்தனையும் நம்மள்கிட்ட இல்ல. நம்ம மனம் திரும்புவது அத்தனையும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் மனம் திரும்பி போறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.